அச்சாணியிலேதான் வாழ்க்கை எனும் சக்கரம் சுழல்கிறது என்று பல பெரியவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலே நம்பிக்கை ஒரு முக்கிய இடத்தில் இருக்கிறது. நம்பினோர் கைவிடப்படா என்பது பழமொழி. அவ்வாறு எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையுடன் ஆற்றும் போது அதில் வெற்றி பெறுவது இலகுவாகும். இந்த செயல்பாடுகளை நாம் சமூகத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கின்றோம். நம்பிக்கையை நாம் குறுங்கால நம்பிக்கை, நீண்ட கால நம்பிக்கை என்று வகைப்படுத்தலாம். நம்பிக்கையோடு படித்து தேர்வில் சிறந்த சித்தி அடைதல் என்பது குறுங்கால நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அதே போன்று வாழ்வில் ஒரு பெரிய செல்வந்தனாக வர வேண்டும் என்பதோ அல்லது ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும் என்பதோ நீண்ட கால நம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாகும். எந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது. இன்று பண கஷ்டம், அவமானம், உறவுகளில் விரிசல், அமைதி இல்லாத வாழ்வு என்ற பல விதமான துயரங்களில் நீங்கள் அவதியும் போது நம்பிக்கையுடன் இருங்கள். இறைவனை நம்பிக்கையுடன் வணங்குங்கள். வாழ்க்கை கூடிய விரைவில் உங்களுக்கு வசப்படும். உடல்நிலை சரியில்லை என்றாலும் மன தைரியத்தையும் நம்பிக்கையையும் கைவிடவே கூடாது. நம்பிக்கை மேலும் வலுப்பெறுவதற்கு நேர்மறையாக இருப்பது மிகவும் அவசியம். நேர்மறை சக்தியானது நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையையும் மென்மேலும் வலுப்படுத்தும். அது மட்டுமல்ல, வாழும் சூழலை சுத்தமாக வைத்திருத்தலும், எம் கடமைகளை சரியான நேரத்தில் செய்தலும் எமது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்தவித தடைகள் வந்தாலும் மிக ஆழமான நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் எம்மால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. பெரிதாக ஆசைப்படுங்கள், நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் விரும்பியதை வாழ்வில் அடைய முடியும். நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையின் ஆழத்திலேயே அடைய பெறுகின்ற பாடமும் தங்கியுள்ளது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது தெளிவான யதார்த்தமாகும். அந்த அழகான எண்ணங்களை ஆழமாக பறக்க விடுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கே பிரதிபலிக்கும். சந்தோஷமாக வாழ்வோம், எல்லோரையும் வாழ வைப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.